ஒவ்வொரு பருவத்திலையும் பொண்ணை கேட்டு அழுவோம். சின்ன பிள்ளையா இருக்கையில் பொம்மையை கேட்டு அழுவோம். அது ஆர்ப்பாட்டம் பண்ணுவோம். அதை ஒரு குறிப்பிட்ட வயசுக்கு பிறகு தாண்டி இன்னும் பார்க்கும் பொழுது இதுக்கெல்லாம் அழுதுருக்குமே பாரு அப்படின்னு நான் போய் தோணும். அப்புறம் நமக்கு பிடிச்ச ட்ரெஸ் இல்லைன்னா அதை கேட்டு அழுவோம். அப்புறம் பிடிச்ச பள்ளிக்கூடத்துக்கு போகிறதுக்கு கேட்டு அழுவோம். அல்லது பிடிச்ச தின்பண்டத்தை கேட்டு அழுவோம். இப்படி ஒவ்வொன்றுக்கும் ஒரு இதில் அழுவுது. அப்புறம் படிப்பு 10வது வரைக்கும் 10வது தான் முக்கியம் அப்படிம்பாங்க. வாழ்க்கையே மாற்றி தர்றது உங்களுக்கு 10வது தான். அதுக்காக கஷ்டப்பட்டு படித்து மார்க் எடுத்தால் அடுத்து +1 +2 வந்துடும். +2 தான் நீ உனக்கு உன்னுடைய வாழ்க்கையை தீர்மானிக்கக்கூடிய ஒரு படிப்பை தீர்மானிக்கணும்னா 12வது முக்கியம். இப்போ 12வது முடித்தோடனே காலேஜ் தான் உங்களுக்கு லைஃபு அப்படி ஒவ்வொரு காலத்துலேயும் ஒன்றை சொல்லி அறிவுறுத்துவாங்க. இப்படி வளர்ந்து ஏதாவது லட்சியத்தோடு போய் சில நேரங்களில் அந்த லட்சியம் சில பேருக்கு நிறைவேறும். சில பேர் கால வெள்ளத்தால் சில பிரச்சனைகளில் அப்படியே தூக்கி அடித்து விடுவது உண்டு. அப்போ கீழே உள்ள தூசி கோபுரத்துக்கு வரும். கோபுரத்தில் இருக்கிறவங்க தூசியாக மாறும். இப்படியெல்லாம் நிதர்சனம் இல்லாத வாழ்க்கைகளில் நான் ஒரு கவிதை எழுதினேன். சிறு பொம்மையை கேட்டு அழுது சிங்காரமாய் பிறகு நடந்து கனவுகளுடன் படித்து காதல் உணர்வோடு வளர்ந்து மாற நினைப்பது ஒன்றாகி மாறியது வேறாகி காலம் நகர்கிறது கனவுகளுடனே கரையை தொட முயன்று திரும்பும் கடல் அலை போல. அது கடல் அலை கரையை தொட முயன்று தோற்று திரும்பி வந்தும் ஒரு காலகட்டத்தில் அது தொட்டு விடுவதும் உண்டு. சில பேர் தொடாமல் போவதும் உண்டு. அதுபோல் தான் வாழ்க்கை அப்படிங்கிறத இந்த நிதர்சன உண்மையை விளக்குவதற்காக என்னால் எழுதப்பட்ட இந்த கவிதை மறுபடியும் சொல்கிறேன். சிறு பொம்மை கேட்டு அழுது சிங்காரமாய் பிறகு நடந்து கனவுகளுடன் படித்து காதல் உணர்வோடு வளர்ந்து மாற நினைப்பது ஒன்றாகி மாறி இருப்பது வேறாகி காலம் நகர்கிறது கனவுகளுடன் கரையை தொட முயன்றும் திரும்பும் கடல் அலை போல. இது உங்கள் கவிநேசன் சோபா. இதே போன்று நிறைய கவிதைகளையும் பாடல் வரிகளுடைய விளக்கங்களை நீங்கள் பெறணும்னா இந்த தமிழ் அமுதம் அப்படிங்கிற இந்த யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து ஆதரவு தாருங்கள். உங்களுடன் இப்பொழுது விடைபெறுவது கவிநேசன் சோபா.